யமதர்மனையே வந்து சிவபெருமான் எட்டி உதைச்ச ஸ்தலம் அது. சாப்பாடை வாங்கி கொடுத்து அந்த வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கை தாங்கி இருக்க வேண்டும், அவர்களுடைய பெற்றுக்கொள்வருடைய கை. அந்த அன்னை அபிராமியும் அந்த பட்டர் கூட பேசுவாங்க. ஆனால் இது மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இவங்க பேசும் பொழுது அவரை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவர் பித்தனா அல்லது சித்தரா அல்லது பைத்தியக்காரனா அப்படின்னு. சரி, இவற்றை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு வந்து என்ன திதி அப்படின்னு கேட்பாங்க. தாரமர் கொன்றையும் செண்பகத்து மாலையும் சாத்தம் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையில்லே, காரமேற் கணபதியே நிற்க கட்டுரையே. அது வந்து அபிராமி பட்டர்னா அமாவாசை பௌர்ணமியா மாறும். ஆமா, அபிராமி பட்டருங்கிறது வந்து 1800 ஆண்டுகள் வாக்கில் வந்து அவர் வாழ்ந்தவர். அப்போ வந்து அபிராமி மேலே ரொம்ப ஒரு பித்தனாக இருந்தவர். அந்த 60 ஆண்டுகள், தமிழ் வருஷம் 60 வருஷம், மீண்டும் தான் பிறந்த வருஷம் வரப்போகுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 120 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க மனிதர்கள். ஆமாம், மனிதர்கள். ஆனால் இப்போ இந்த 60 ஆண்டுகளும் மீண்டும் அவர் பிறந்த இதுவாக அவங்க மதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து இங்கே திருக்கடையூரில் போய் அந்த இது செய்வாங்க. ஏன்னா என்றும் மார்க்கண்டேயராக இருக்கக்கூடிய அது ஊர். ஏன்னா யமதர்மனையே வந்து சிவபெருமான் எட்டி உதைச்ச ஸ்தலம் அது திருக்கடையூர். ஆமாம். அதனால் வந்து அந்த 60ல் தான் போகணும், 59ல் தான் பண்ணிக்கணும், 70ல் தான் பண்ணணும், 75, 77, 80ல் தான் பண்ணிக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பிறந்த நாள் வரும். ஓகே சார், இப்போ திருக்கடையூருக்கு போய் நம்மளோட பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்கலாம்? திருக்கடையூரில் போய் நம்ம பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரத்தில் போய் பண்ணிக்கலாம். பிறந்த நட்சத்திரத்தில் அன்றைக்கி போனோம்னா நம்மளுடைய தலைவிதி அமாவாசை மாதிரி இருட்டாக இருக்கக்கூடிய தலைவிதியை எப்படி அபிராமி பட்டருக்கு பௌர்ணமி திதியாக அம்மை மாற்றினாலோ அதுபோல் நம்மளுடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி அந்த திருக்கடையூரில் இருக்குது. அப்போது நம்மளோட பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரத்தன்று திருக்கடையூர் கோவிலுக்கு போய் நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு அபிஷேகமோ ஒரு அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம். இல்லை 5 பேருக்கு அன்னதானத்தை பண்ணி கொடுத்தாவே போதுமானது. உள்ளே போய் கோயிலில் கூட்டத்தில் நின்று அர்ச்சனை பண்ணாதான் நமக்கு வந்து பலன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே கோயில் வாசலில் எத்தனையோ பேர் பசியோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கோ இல்லை ஒரு 11 பேருக்கோ சாப்பாடை வாங்கி கொடுத்து அந்த வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கை தாங்கி இருக்க வேண்டும், அவர்களுடைய பெற்றுக்கொள்வருடைய கை மேலேருந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேலேருந்து கொடுத்தோம்னா அது கொடுத்தது தீந்து போயிடும். தாழ்ந்து தான் இருக்கணும். ஏன் தாழ்ந்து இருக்கணும்னா எடுக்க எடுக்க அமிர்தமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டோம்னா அவங்க நன்றி சொல்லிடுவாங்க, மகிழ்ச்சின்றுவாங்க. அந்த புண்ணியமும் நமக்கு வேண்டாம். நம்ம போகும் பொழுது எதையும் கொண்டு போகிறது கிடையாது. அந்த புண்ணியமும் வேண்டாம், அதுவும் இறைவனுக்கே சார்ந்ததாகும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பொருள் கொடுக்கும்போது உங்க முகத்தை கூட பார்க்க கூடாது. ஏன் அந்த காரணம் வந்து அந்த புண்ணியம் கூட வேண்டாம், அந்த நன்றி சொல்லிட்டாங்க, மகிழ்ச்சி சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசுல வந்து ஆகா நம்ம கொடுத்துட்டோம், நம்மளை வாழ்த்திட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்துல நமக்கு வந்து புண்ணியம் கிடைச்சிருமோன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறது தான். புண்ணியங்கிறது இறைவன் கொடுத்தது. அது அவன் கொடுத்ததை வந்து அவன் எப்படி கொடுக்கணுமோ அந்த வழியில் கொடுத்துருவான். ஆனால் நம்ம ஒன்று கொடுக்குறனால நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமே அப்படின்னு நினச்சி கொடுக்கக்கூடாதுங்கிறது தான். இப்பெல்லாம் வந்து ஏதாவது கொடுக்கறத, ஒரு சின்ன பொருள் கொடுக்கறதா கூட அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ். ஆமா, சின்ன பொருள் கொடுத்தா கூட அதை ஒரு போட்டோ எடுத்து பார்க்க கூடாது, அதை ஒரு ரீல்ஸ்ல போட்டு விட்டுறாங்க. ரீல்ஸ்ல போட்டாதான் சார் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு டியூப் லைட் மாட்டினா கூட அதுல பேர் எழுதி போட்டுறாங்க. பட் இந்த கோவிலுக்கு நாம போய் நம்மளோட பிரச்சனைகள் தீரணும்னு பரிகாரம் செய்யும்போது இப்படித்தான் கொடுக்கணும். நிமிர்ந்து கூட அவங்கள பார்க்கணும். நிமிர்ந்து பார்க்காம, ஏன்னா அவர் ஏழையா பணக்காரனா, பசியோடு இருக்கானா, பசி இல்லாமல் இருக்கானா, பசியோடு இருக்கவும் தான் வருவான் கண்டிப்பாக. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானம் நம்ம வந்து அதாவது அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னு இவர் வாங்கினாருன்னு நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அந்த முகத்தை ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் வாங்கிட்டாரு மறுதடவை வாங்குறாரா வாங்கலையா அந்த எண்ணம் கூட நமக்கு வந்துடக்கூடாது. முகம் பார்க்காம அதை கொடுத்தோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய தாரமர் கொன்றையும் செண்பகத்து மாலையும் சாத்தம் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் மட்டும்தான் பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு சிவாச்சாரியராக இருந்தார் பட்டர். அப்போ தினந்தோறும் அவர் கோயிலுக்கு போவார். தினந்தோறும் கோயிலுக்கு போய் அபிராமி கூட அந்த இறைவன் கூட அவர் பேசுவார். அந்த அன்னை அபிராமியை அந்த பட்டர் கூட பேசுவாங்க. ஆனால் இது மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இவங்க பேசும் பொழுது அவரை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவர் பித்தனா அல்லது சித்தரா
அல்லது பைத்தியக்காரனா அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு முறை சரபோஜி மன்னர், அதை ஆண்ட பகுதிய சரபோஜி மன்னர் வரும் பொழுது, அப்போ அங்கே உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க, "நீ தினந்தோறும் கோயில் கருவறையில் வந்து அபிராமிட்ட வந்து நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இன்னைக்கு வந்து அவர் மன்னர் வர்றாரு. அதனால தயவு செய்து இன்னைக்கு வெளியே இரு" அப்படின்ட்டு. அவர் வந்தா எனக்கு என்னங்க, நான் எதுக்குங்க வெளிய போகணும்? நான் என்னுடைய தாய் அம்மையோட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அதனால அவர் பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ஆனா அவர் வந்துட்டாரு. அப்ப வரும்பொழுது இவர் கேட்குறாரு, "இவர் யாருங்க?" அப்படின்னு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து அபிராமி பட்டர். அவர் வந்து எப்பவுமே வந்து அன்னை அபிராமி கூட எப்பொழுதும் பேசிட்டே இருப்பாரு. ஆனா அவர் பித்தனாக இருக்கிறாரா? சித்தனாக இருக்கிறாரா? அல்லது பைத்தியமாக இருக்கிறாராங்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பக்கத்துல இருந்த அமைச்சர் சொல்லுவாரு, "பேசி பார்த்தா தெரியும்" அப்படின்ட்டு. அப்ப அந்த மன்னர் வந்து பேசி பார்ப்பாரு. "இன்னைக்கு என்ன?" அப்படின்ட்டு கேட்பாரு. அப்ப கேட்கும் பொழுது, இவர் சொல்லுவாரு, "நான் வந்து அன்னையோட பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க" அப்படிம்பாரு. சரி, இவர்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, "இன்னைக்கு வந்து என்ன திதி?" அப்படின்னு கேட்பாங்க. ம். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அமாவாசை திதி. ம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அன்னையோட பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல வந்து நமக்கு என்ன சொல்லப் போறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அப்ப அன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிருவாரு. என்னடா இவன் பௌர்ணமி திதின்னு சொல்றானே, அப்ப தப்பா சொல்றான், இவன் வந்து கிறுக்கன் தான், பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவனை கொண்டு போய் கட்டிருங்க. ம். கீழே நெருப்பு வளர்த்து ஒரு ஊஞ்சல் மாதிரி வளர்த்து அதில் ஏற்றி நெருப்பு வந்து கீழே இருக்கும், ம். மேலே ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அதில் இவரை நிப்பாட்டி வச்சிருவாங்க. அப்படின்னு மன்னர் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு. மன்னர் வந்து தண்டனை கொடுத்துருவாரு. அப்பதான் இவர் வந்து ஒரு அபிராமி அந்தாதியில் எவ்வளவுதான் பாடல்கள் இருந்தாலும் கவியரசு கண்ணதாசன் வந்து ஆதி பராசக்தி என்ற படத்தில் வந்து இது அழகா சொல்லியிருப்பாரு. ம். அப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா, "மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் அணிபுனைந்த வாணியே, அதுவும் அழகே அணுகாதவர்க்கு பிணியே" ம். அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வந்து "சொல்லடி அபிராமி", ம். அதாவது ஆமா. இவர் சொன்ன சொல்லுக்கு ம். சிறந்த சொல் "நீ அல்லவா, வானில் சுடர் வருமோ, ம். இல்லை எனக்கு இடர் வருமோ" அப்படி வரும். அதாவது வானில் வந்து பௌர்ணமி வரணும், அப்படி வரலைன்னா எனக்கு எனக்கு பிரச்சனை. பிரச்சனை. ஆனா இது வந்து நான் சொல்லலை, நீ தான் சொல்லியிருக்க ம். அப்படின்னு அவர் சொல்லுவார். ம். அப்படி சொல்லி பாட்டு படிச்சுட்டே வரும் பொழுது அந்த பார்வதி தேவி வந்து வருவாங்க, உங்களுக்கு காட்சி தருவாங்க. ம். அப்பதான் சொல்லுவார், "அன்னை அபிராமி எனக்கு தெரிகின்றாள், அம்மை தெரிகின்றாள், சொல்லடி அபிராமி" அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய காதில் இருக்க குண்டலத்தை கழட்டி அப்படியே வீசுவாங்க. வீசும் பொழுது அன்னைக்கு அமாவாசை திதி வந்து பௌர்ணமியாக மாறிடும். அதில் அழகாக அவர் சொல்லியிருப்பார், "வையகமும் இந்த வானுலகமும் தெரிய" அப்படின்னு சொல்லுவார். நிலவே வந்து அந்த வையகத்தில் திருக்கடையூரில் மட்டும் தெரியல, இந்த உலகம் பூரா தெரியுது. அது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த திருக்கடையூரில் வந்து 60 சஷ்டிய பூர்த்தி, பீமரத சாந்தி, பவழ விழா, விஜயசாந்தி, ஆ, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், நூற்றாண்டு விழா எல்லாமே செய்கிறாங்க. இது எதுக்கு 60 ஆண்டுகள் கழித்து அது செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 60 ஆண்டுகள் தமிழ் வருஷம் 60 வருஷம் மீண்டும் தான் பிறந்த வருஷம் வரப்போகுது. அதனால் வந்து இங்கே திருக்கடையூரில் போய் அந்த இது செய்வாங்க. ஏன்னா என்றும் மார்க்கண்டேயராக இருக்கக்கூடிய அந்த ஊர்.